வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் வினாவிடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். விடை சுட்டெழுத்துக்கள். அடுத்து திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? இது விடை பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்து உடன்பட்டு கூறும் விடை என்பது விடை பார்த்தீங்கன்னா நேர்விடை. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். அடுத்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? விடை இறந்த காலம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 11. அடுத்து அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? விடை வேற்றுமை உருபு. அடுத்து முதுவேனிற் காலத்திற்கான மாதங்கள் எவை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனி, ஆடி. அடுத்து போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரணி. அடுத்து ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? விடை ஆப்ஷன் பி கலித்தொகை. அடுத்து நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து தம்பிரான் தோழர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுந்தரர். அடுத்து வேறுபட்டதை சுட்டிக்காட்டுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீலவானம். அடுத்து உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? விடை ஆப்ஷன் டி கழுத்து. அடுத்து கலையரசி மாலை தொடுத்தாள் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று? விடை ஆப்ஷன் பி தெரிநிலை வினைமுற்று. அடுத்து 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கு. அடுத்து தனித்து இயங்காத சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடைச்சொல். அடுத்து வெண்பா எத்தனை வகைப்படும்? விடை 5. அடுத்து செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாடின நிலை. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராவண காவியம், புலவர் குழந்தை, மாதவி காவியம், தமிழ் ஒளி, பெண்ணின் பெருமை, திருவிக்கா, பாவிய கொத்து, பெருஞ்சித்திரனார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபோல்டர் தமிழ் சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உரை. அடுத்து மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. விடை ஆப்ஷன் பி மாலை. அடுத்து துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நோ. அடுத்து டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆவண. ஆவண செய்ய வேண்டுகிறேன். அடுத்து பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடைச்சொல். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். அடுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அனுப்புனர். அடுத்து மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஊடகம். அடுத்து வளையோசை கலகலவென ஒலித்தது இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. அடுத்து ஐம்பால் பிரித்து எழுதுக. விடை ஆப்ஷன் சி 5 கூட்டல் பால். அடுத்து குமுறும் பறவை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூகை. அடுத்து மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காகம் கத்தும். அடுத்து
தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தக்குறி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி. அடுத்து பிழையான தொடரை சுட்டிக்காட்டுக விடை ஆப்ஷன் ஏ எந்த பாடம். அடுத்து எழுதுபொருள் எழுத்துப்பொருள் எது சரியானது விடை ஆப்ஷன் பி எழுதுபொருள். அடுத்து 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 12. அடுத்து கீழ் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 96. அடுத்து குடக்கு என்னும் திசை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கு. அடுத்து தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழி. அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். அடுத்து திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்பெறும் ஊர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை. அடுத்து உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இனமொழி விடை. அடுத்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிரல் நிறை. அடுத்து வேள நெடும் படை என்பது விடை ஆப்ஷன் பி யானைப்படை. அடுத்து வேலவன் குன்றம் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருத்தணி. அடுத்து குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். அடுத்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை. அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.